வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட் தான். 2 வங்கி அக்கவுண்ட் இருக்கா? அப்போ உடனே இதை கவனிங்க. இல்லாட்டி அபராதம் விதிக்கப்படும். அதாவது ஃபைன் போடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பணத்தை வீணாக்காதீங்க என்ற தலைப்பில் கொடுத்துருக்க ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்தியாவில் உள்ள உங்களுக்கு எந்த வங்கி கணக்கு உள்ளதோ, எத்தனை வங்கி கணக்கு வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. எதனால் சொல்கிறாங்கன்னா, 2க்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் அவர்களது வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணுன்றாங்க. அதாவது மினிமம் பேலன்ஸ்ன்றது என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ண சொல்ல ஒரு அக்கௌண்ட்டை நம்ம மேஜராக என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, HDFC பேங்க்குன்னு சொல்லிட்டு 4 விதமான அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுறேன். என்னால் 4 விதமான அக்கௌண்ட்டையும் பராமரிக்க முடியாது. இதில் முக்கியமானது 2 அக்கௌண்ட்டை நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 2 அக்கௌண்ட்டு சும்மா இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அந்த இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றது RBI ரூல்ஸ். இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைன் அமௌண்ட், அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு மட்டுமே 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறாங்க. 1 கோடியில் 1 லட்சம் கோடி கிட்ட வசூல் பண்ணதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த 1 லட்சம் கோடி கிட்ட வசூல் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் ஒருவருக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சிடலன்னா அந்த வங்கியை பயன்பாட்டு இல்லாமல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு போடுறாங்க. அதனால 2 அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மினிமம் பேலன்ஸ் எல்லா அக்கௌண்ட்லையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. அதனால் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த தகவல் தான் RBI ரூல்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட்டு. இந்த அப்டேட் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிச்சேன். 1க்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்துள்ளவர்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட 1 வருடம் 2 வருடம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா டார்மண்ட் அக்கௌண்ட்னாங்க, செயலற்ற கணக்கு வங்கி கணக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.